Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I like to describe 2 and 3 mark question and answers in plant breeding. Plant breeding ஒரு கான்செப்டை நம்ம ஏற்கனவே 1 mark questions பார்த்தோம் ஃபுல்லா. அதில் இருக்கக்கூடிய important 2 and 3 mark questions அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். Plant breeding எதுக்குன்னு உனக்கு தெரியும். To produce hybrid varieties, high yielding varieties, disease resistant varieties, drought resistant varieties. நமக்கு பலனளிக்கக்கூடிய நிறைய சாப்பாடு தரக்கூடிய நிறைய மகசூலை தரக்கூடிய நோய் இல்லாத drought resistant வறட்சியை எதிர்நோக்கக்கூடிய தாவரங்களை ப்ரொடியூஸ் பண்றது தான் இதோட பேசிக் கான்செப்ட். அதுல சில கொஸ்டின்ஸ் பார்க்கிறோம். Question number 1 for you. Differentiate primary introduction from secondary introduction. Introduction means தமிழ்ல அறிமுகப்படுத்துதல் சொல்லுவோம். You are introducing plants from other countries or other places. நம்ம ஊர்ல அந்த செடி இருக்காது, ரொம்ப எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்டா இருக்கும், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும், நியூட்ரிஷியஸா இருக்கும், that is highly enriched with nutrients, சத்து அதிகமா இருக்கும். அதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம ஊரில் அறிமுகப்படுத்தினோம்னா இன்ட்ரடியூசிங் பிளான்ஸ் ஃப்ரம் அதர் பிளேசஸ் ஆர் அதர் கண்ட்ரீஸ், அதை தான் பிளான்ட் இன்ட்ரடக்ஷன் சொல்லுவாள். தாவர அறிமுகப்படுத்துதல் பேர். அதில் 2 டைப் இருக்குன்னு தெரியும், அதை தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். பிரைமரி இன்ட்ரடக்ஷன் அண்ட் செகண்டரி இன்ட்ரடக்ஷன். பிரைமரி இன்ட்ரடக்ஷன் is nothing but the introduction well adapted to the new environment. வேற ஊர்ல இருந்து கொண்டு நம்ம ஊர்ல ஊன்றோம்னா it should be adapted. Adaptation is an important criteria for the success. நமக்கே உண்டு. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரெகுலரா ஸ்கூல் சிஸ்டத்துக்கு வர முடியல. இப்ப we are adapted to this online classes. If you are adapted, you will succeed. இப்ப என்ன பொறுத்தவரையும் நான் அடாப்ட் பண்ணினால் தான் டீச் பண்ண முடியும். அதே மாதிரி the primary introduction, this introduction well adapted to the new environment. எங்க நம்ம introduce பண்றோமோ உங்க adapt ஆகி சூப்பரா grow ஆகும். No changes in original genotype. Genotype, you know, genetic expression of a character is said to be genotype. No change takes place in its genetic expression or its DNA. அதுல எந்த சேஞ்சும் வராது. Secondary introduction means superior variety hybridized with a local variety. இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவா, வேற கண்ட்ரியில நல்ல ஹை yielding வெரைட்டி இருக்கும், நம்ம இதுல drought resistant இருக்கும், அண்டே கிராஸ் பண்ணுவா. ஹைபிரிடைசேஷன் தெரியும். ஹைபிரிட் இஸ் an offspring produced by crossing two different varieties. 2 பேரை கிராஸ் பண்ணிட்டு புதுசா ஒன்று நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒன்று ஹை yielding வெரைட்டியா இருக்கும், இன்னொன்று லோ yielding வெரைட்டியா இருக்கும். ஒன்னுல drought resistant இருக்கும், இன்னொன்னுல disease resistant இருக்கும். அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்றப்ப a superior variety is formed. Hybrid vigor அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன் போற கிளாஸ்ல. The superiority of the F1 hybrid over their parents is said to be hybrid vigor ன்னு பார்த்தோம். அது மாதிரி ஒரு superior hybridized variety இருக்கு. superior variety hybridized with local variety னா நம்ம ஊர் பிளான்ட்டை வேற ஊர்ல இருக்கக்கூடிய வேற கண்ட்ரியில இருக்கக்கூடிய superior வெரைட்டியோட கிராஸ் பண்றது. It has many new characters. அப்ப 2 பேரை கிராஸ் பண்றப்ப அதுலேருந்து சில நல்ல கேரக்டர் இங்க வந்திருக்கும், நம்பூர் செடியிலேருந்து நல்ல கேரக்டர் வந்திருக்கும். அப்ப 2 வரப்ப என்ன ஆகும்னா நியூ கேரக்டர்ஸ் ஆர் ஃபார்ம்ட். நம்ம ஒரு drought resistant வச்சுக்கோ, ஃபாரின் வந்து ஹை yielding வெரைட்டின்னு வச்சுக்கோ. இப்போ புதுசா வந்த பிளான்ட் என்னவா இருக்கும், ஹை yielding வெரைட்டியாவும் இருக்கும். இட் ஷோ ரெசிஸ்டன்ஸ் டு drought ஆல்சோ. இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்றது. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். அடுத்தது எடுத்துனோம்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிள். Write the best pseudotypes followed by the plant breeders at present. இப்ப நிறைய ஈல்டு வேணும், நிறைய ஈல்டு வேணும்னா மகசூல் வேணும். அதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். The following breeding methodology followed by our plant breeders. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்ல ரிசர்ச் பண்றவா, பிளான்ட்ல ஹைபிரிடைசேஷன் பண்றவா எதெல்லாம் பண்றா. Number 1, selection. You are selecting the crops எதுலேருந்து இந்த மாஸ், ஒரு மாஸ் நிறைய இருக்கும், மாஸ் பாப்புலேஷன்லேருந்து வேணுங்கிறத செலக்ட் பண்ணுவா. Second is introduction.
we are introducing the best plants from other countries or other places. Hybridization is nothing but crossing superior and the inferior variety and get a hybrid. Hybrid is an offspring produced by crossing two different varieties. Then ploidy. Ploidy means either variation in the chromosomal set number or chromosomal number within a set. Chromosome set அப்படினா நம்மளோட பாடியில 2 செட்ஸ் இருப்பா, நம்மளோட கேமெட்ஸ்ல எவ்வளவு இருப்பானா 1 செட் இருப்பா. அந்த ploidyல set of chromosomesல வேரியேஷன் வரலாம் or number of chromosomesல வேரியேஷன் வரலாம். So ploidy means variation in the chromosomal number or variation in the chromosomal set number. Chromosomal set number variation is said to be euploidy. Chromosomal number variation is said to be aneuploidy. இத பத்தி செப்பரேட்டா ஒரு லெசன்ல படிப்போம், பட் ploidyங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. Variation either in the chromosomal number or chromosomal set number leads to higher production. Then mutation. You know, mutation, sudden spontaneous deviation from the wild type. திடீர்னு நம்மள்ட்ட ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்துடுதுன்னா மியூட்டேஷன் சொல்லுவா. சத்தியமூர்த்தி கொம்பு முளைச்சுடுதுன்னு வச்சுக்கோ, அது மியூட்டேஷன் வச்சுக்கோ. Sudden spontaneous deviation from the wild type. அப்ப செடியை மியூட்டேட் பண்ணலாம். எப்படி மியூட்டேட் பண்ணுவா? With the help of physical mutagens or chemical mutagens. Mutagens na the substances used to induce mutation or sudden change in an organism is said to be mutagens. And the mutagens la physical mutagens iruppa. Alpha rays, beta rays, gamma rays, X rays, adala irukku parungala, adala physical mutagens la varum. Chemical mutagens, ethyl ethane sulfonate, ethyl methane sulfonate, formaldehyde, mustard gas. அதெல்லாம் வெச்சு பண்றதுக்கு இந்த tissue culture. Next methodology is tissue culture. Tissue culture means developing a new organism from a single cell in the lab condition. Labல synthetic mediumல புதுசா ஒரு செல்லுல இருந்து ஒரு ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணனும்னா அதுக்கு tissue cultureனு பேர். So developing a new organism from a single cell in the lab condition is said to be tissue culture. Idhiliyum we can do a lot of work. And finally, the advancement in biology, biotechnology. Applying technology in biology is said to be biotechnology. Through genetic engineering, we can alter the genome of an organism, introducing new gene from one organism and introduced into the system of another organism, introducing new gene and altering the genome of an organism is said to be gene manipulation or DNA recombinant technology or genetic engineering. This is biotechnology or important phenomena. Through this biotechnology, through this genetic engineering, transgenic plants, genetically modified organisms are developed. அதை பத்தி தெரியா பயோடெக்னாலஜினே ஒரு பார்ட் நம்ம படிப்போம். இப்போ இதெல்லாம் the methods plant breeders are following அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோ. Then next question for you on the net. Write a short note on heterosis. இத பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். Heterosis அப்படின்னா hybrid vigor அப்படின்னு பேர். நீங்களே எடுத்துட்டேன்னா பேரண்டோட ரொம்ப சூப்பர் இன்டெலிஜென்ட்டா இருக்கேன், பேரண்டோட சூப்பரா படிக்கிறேன், பேரண்டோட வாத்தியார்களோட ரொம்ப நல்லா நாலேஜபிளா இருக்கீங்க, நல்ல வேலைக்கு போறேன், யூ ஆர் கோயிங் டு earn a lot. காரணம் என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்போசர் டு தி என்விரான்மெண்ட் இஸ் மோர். நாலேஜ் பூம்னு சொல்லுவா அந்த பீரியட்ல நீங்க இருக்கீங்க. அதனால நேச்சுரலி நீங்க எடுத்துட்டேன்னா யூ ஆர் சுப்பீரியர் ஓவர் தட் பேரண்ட்ஸ், ஓவர் யுவர் டீச்சர்ஸ். இதைதான் நம்ம ஹைபிரிட் விகார்னு சொல்லுவோம். நம்மள பொறுத்த வரையும் தமிழ்ல பழமொழி சொல்லுவா, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் அப்படின்னு சொல்லுவா. எங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதோட 2 or 3 times நீங்க ரொம்ப சுப்பீரியரா இருக்கீங்க. நாலேஜ் வைஸ் எடுத்துட்டாலும் சரி. ஆகாரம் அப்படின்னா நாங்க ஏதோ பழைய சோத்தை சாப்பிட்டு இருப்போம், நீங்க எது நியூட்ரிஷியஸோ அதை சாப்பிட்றீங்க. ஸோ க்ரோத்தும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. யூ ஆர் பிசிக்கலி, மென்டலி அண்ட் சோஷியலி சுப்பீரியர் தேன் யுவர் பேரண்ட்ஸ், தேன் யுவர் டீச்சர்ஸ். இதுக்கு பேரு செடியை பொறுத்த வரையும் ஹெட்டரோசிஸ் ஆர் ஹைபிரிட் விகார்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன சார்?
F1 hybrid is performed over its parents is called heterosis or hybrid vigor. F1 hybrid na parent adile the first varavalukku F1 nu per. The generation produced by crossing two pure parental stocks is said to be F1 generation. இரண்டு தூய பெற்றோர கலப்பு சென்று பிறக்கிற குழந்தைகள் இருக்கா பாருங்களே அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபிலியல் ஜெனரேஷன் F1 ஜெனரேஷன் பேர். அப்ப நானு என் குழந்தை இப்ப நாங்க பேரண்ட் என்னோட புள்ள இருக்கான் பாருங்க அவனுக்கு F1 ஜெனரேஷன் பேர். உங்க அப்பா அம்மா நீங்க F1 ஜெனரேஷன், உங்க குழந்தையில எடுத்ததுல F2 ஜெனரேஷன், உங்களோட பேரன் பேத்திகள் எடுத்ததுல F3 லைக் தட் போயிட்டே இருக்கும். இது மாதிரி இந்த குழந்தையில எடுத்துட்டோம்னா பேரண்டோட நம்ம சுப்பீரியரா இருக்கும். நாலேஜ் வைஸ் நீங்க இருக்கேன், பிசிக்கலி இருக்கேன், மென்டலி இருக்கேன், சோஷியலி இருக்கேன். அது மாதிரி பிளான்ட்லயும் இருக்கும். F1 hybrid is performed over its parents is called heterosis or hybrid vigor. Vigor means what? Regarding plants. Plants பொறுத்தவரை என்ன? Increase in the plant growth. Increase the plant growth அப்படின்னா increase in plant growth னு வச்சுக்கலாம். growth பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். yield மகசூல் நிறைய இருக்கும். and it shows resistant to drought. வறட்சியை எதிர்நோக்கி கொள்ளும் திறனை பெற்றிருக்கும். disease resistant நோய் எதிர்ப்பு திறனை பெற்றிருக்கும். இப்ப நீங்களாம் நோய் எதிர்ப்பு திறன் உங்கள்ட்ட ஜாஸ்தி. you have very well developed immune system. எப்படி? by vaccination. நீங்க தடுப்பூசி குத்தினதுனால என்ன பண்றீங்க? vaccinate பண்ணிட்டதுனால you have very well developed immune system. growth கரெக்டா சாப்பிடுறேன். carbohydrate, fats, proteins, vitamins, minerals எல்லாம் சாப்பிடுறேன். அப்ப என்ன ஆகுது? ஒரு growth is somewhat better. better அல்ல best. yield ஒரு education. சூப்பரா படிக்கிறீங்க, நல்ல ஜாபுக்கு போறீங்க, நிறைய ஏர்ன் பண்ண போறீங்க. இதுதான் பிளான்ட் நம்மள பொறுத்தவரை இப்படி சொல்லுவோம். பிளான்ட் பொறுத்தவரையும் இன்க்ரீஸ் இன் பிளான்ட் growth, செடி ரொம்ப சூப்பரா வளரும். yield you get more yield and the plant show resistance to drought and diseases. வறட்சிக்கான எதிர்ப்பு தன்மையினையும் டிசீஸ் நோய் எதிர்ப்பு தன்மையினையும் பெற்றிருக்கும். இந்த டேர்ம் இருக்கு பாருங்களேன். the first யூஸ் பண்ணவர் GH ஷல் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இந்த இயர் 1912. ரொம்ப சிம்பிள். superiority of the F1 hybrid over their parents is said to be hybrid vigor. பெற்றோர்களை விட குழந்தைகள், பெற்றோர் செடியை விட குழந்தை செடி ரொம்ப சுப்பீரியரா இருக்கிறதா தான் என்னன்னு சொல்றோம் hybrid vigor, heterosis னு சொல்றோம். next question for you. list out the new breeding techniques in all developing new traits in plant breeding. இப்ப plant breedingல என்னென்ன மெத்தடாலஜி எல்லாம் வந்திருக்கு? எதுக்கு சாரே நியூ பிரீடிங் டெக்னிக்ஸ்? அப்ப நியூ ட்ரைட் அப்படின்னா புதிய வகைகள், நியூ வெரைட்டிஸ் டு பி ஃபார்ம்ட். அதுக்கு என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்கு? அதுதான் ஃபாலோயிங் மெத்தட் சொல்லியிருக்கோம். இதுல ஏற்கனவே படிச்சது 2-3 வந்திருக்கும். இப்போ இது கொஞ்சம் புதுசு. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இப்பதான் சொல்லி கொடுத்தேன். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ற மாதிரி நம்ம உடம்புல இருக்க டிஎன்ஏவையே மாடிஃபை பண்றதுக்கு தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு பேர். engineering techniques in genetics, introducing new gene and altering the genome of an organism is said to be gene manipulation or DNA recombinant technology or genetic engineering. Introducing new gene, ஒருத்தர்ட்ட ஜீனை கட்டி இன்னொருத்தர்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். altering the genome means DNA that resides in a cell. இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு ஜீனை கட்டி என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றப்ப வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு உனக்கு தெரியும். அந்த உன்னோட ஜீனோம் மாடிஃபை ஆகும். அததான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவா. அப்ப ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னா என்கிட்ட இருந்து ஜீனை கட்டி இன்னொரு ஆர்கானிசத்துல குத்தி அவளோட ஜீனோமை மாடிஃபை பண்றது. ஜீனோம் மீன்ஸ் டிஎன்ஏ தட் ரிசைட்ஸ் இன் அ செல். ஒரு செல்லுல இருக்க டிஎன்ஏவே மாடிஃபை ஆயிடும். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இப்பதான் சொல்லி கொடுத்தேன். சில பிளான்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆகிற மாதிரி இருப்பா, டு பி எக்ஸ்டிங்க்ட், அழியக்கூடிய நிலையில இருப்பா. சம் பிளான்ட்ஸ் ஆர் எண்டமிக், ரெஸ்ட்ரிக்டட் டு அ பர்டிகுலர் ஏரியா. சில பிளான்ட் மெடிசினலி இம்பார்ட்டண்டா இருப்பா, அதாவது நிறைய மெடிசின்ஸ் நமக்கு தருவோம். அது மாதிரி இருக்கிற பிளான்ட்லாம் இஃப் யூ வாண்ட் டு ப்ராபகேட் யூ கேன் யூஸ் திஸ் டெக்னாலஜி. ஒரு செல் இருந்தால் போறோம், ஒரு செல்லுல இருந்து ஒரு ஆர்கானிசத்தை டெவலப் பண்ண முடியும். அதுக்கு தான்
plant tissue culture. Developing a new organism from a single cell in the lab condition is said to be tissue culture. Next is protoplasmic fusion or somatic hybridization. You know protoplasm, cell without cell wall. Cell suvaratra cell irukku protoplast. Fusing the protoplast of two similar species or two different species or two different genera to produce a hybrid cell is said to be protoplasmic fusion or somatic hybridization. Rendu same species out of protoplast, different species out of protoplast, different genera out of protoplast, fuse panni or a hybrid produce pannona, the protoplasmic fusion. In this process, we are using only the body cells. Another is somatic hybridization. Potato plus tomato, you get pomato, end product of protoplasmic fusion. Horse and donkey, mule, kudra kaluda, mule, it is the end product of protoplasmic fusion. Nell, carrot, neret, paddy plus carrot, you get a new plant called parrot. நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா. இது வந்து ப்ரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன்ல வரும். உருளைக்கிழங்கு, தக்காளி, முள்ளங்கி, கடுகு, யூ கெட் முடுகு. சத்தியமூர்த்தி தலையில பொடுகு. பொடுகு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லடா. அது மாதிரிலாம் எது வேணாலும் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தென் மாலிகுலர் மார்க்கிங், இது ஜீன் லெவல்ல, மாலிகுலர்னாலே ஜீன் நியூக்ளியோடைடு வரும், அதுல போய் மார்க்கிங் பண்ணி we will modify it. தென் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக், இது ப்ரீடிங்ல யூஸ்ஃபுல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, பட் பிளான்ட்ல எப்படி இருக்கு, த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த பிளான்ட் கண்டுபிடிக்கலாம். ஜுவாலஜியில் எடுத்துட்டேன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி ஜுவாலஜியில் உங்களுக்கு சார் ஃபுல்லாக எடுப்பார். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கான்செப்ட் இது பிளான்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரையும் அதோட ஜீனோமில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் யூனிட்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே குட்டி, தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. Thank you.